உங்களிடத்துல சமாதானம் இல்லை என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தான். ஏன் தெரியுமா? உங்கள் சமாதானத்தை திருடுகிறவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பீவேர் ஆஃப் பீஸ் ராபர்ஸ். உங்கள் சமாதானத்தை திருடுகிறவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, பிட் பாக்கெட் அடிக்கிறாங்க, அது யாருடைய தவறு? நாம் கவனக்குறைவாக இருப்பது தான் நம்முடைய தவறு. அந்த பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க, திருடுகிறவர்கள், அது அவர்களுக்கு ஒரு தொழில். யாரை குறித்தும் அவர்கள் கவலைப்படுவது கிடையாது. அவர்கள் சந்தோஷமாக இருக்கணும், அவர்கள் கஷ்டப்படாதபடிக்கு அவர்கள் நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் வாழணும், குடிக்கணும், நிறைய கெட்ட காரியங்கள் செய்யணும் என்கிற மனநிலையில் இருக்கிற அவர்கள் உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை திருடுவாங்க. அதுபோலவே உங்கள் சமாதானத்தை திருடுகிறவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டுமே உங்கள் சமாதானத்தை உங்களால் பாதுகாத்து கொள்ள முடியும். அப்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய சமாதானத்தை திருடுகிறவர்களுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்கு நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் சமாதானம் கிடைக்கும்படியாய் உங்களுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வசனம் சொல்கிறது இங்கே தேவன் ரொம்ப தெளிவாய் சொல்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். கர்த்தர் காத்துக்கொள்வாராம். உம்மை நம்பி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். நம்முடைய தேவனிடத்தில் நாம உறுதியான மனம், தேவனிடத்தில் தேவன் என்னை இது பாதுகாப்பார், தேவன் எனக்கு சமாதானம் கொடுப்பார், தேவனால் மட்டுமே என்னை வழிநடத்த முடியும் என்கிற உறுதியான மனநிலையை உடையவர்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்க தேவன் மேல் நாம நம்பிக்கை வைக்கிறோம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தவறான மனுஷர் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பதனால தான் உங்கள் சமாதானத்தை அவர்கள் திருடி விடுகிறார்கள். ஆகவே உங்கள் சமாதானத்தை திருடுகிறவர்கள் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். உங்களுக்கு இந்த நாளிலே தேவன் பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானத்தை திருடுகிறவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. God bless you. ஆமென்.